அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது விலைவாசியை எப்படி குறைப்பது என்பதை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். விலைவாசி ஏறிக்கொண்டே போகின்றது. பணத்தின் மதிப்பு விழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்திய பணம் உலக அளவில் தனது மதிப்பை இழந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் நாம் விலைவாசியை குறைக்க வேண்டும், வரிகளை குறைக்க வேண்டும், பணத்தின் மதிப்பை கூட்ட வேண்டும். இவையெல்லாம் செய்வதற்கு நாம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். ஜிடிபி என்று சொல்வார்கள், கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதனை அதிகரிக்க வேண்டும். உள்நாட்டு உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதாகும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் எல்லா மூலப்பொருட்களையும் உள்நாட்டிலேயே நாம் தயாரிக்க வேண்டும். அதை குறைந்த விலைக்கு நமது மக்களுக்கு நாமே விற்க வேண்டும். குறைந்த வரியிலே நாம் அதை மக்களுக்கு விற்க வேண்டும். வரி போடக்கூடாது, இருந்தாலும் அரசாங்கத்துக்கு நாம் கொஞ்சம் வருவாய் கூட்டுவதற்காக வரி போட்டுக்கொள்ளலாம். அதிகமாக வரி போடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மாணவரையும் நாம் ஒரு தொழில் முனைவோராக, ஆண்டர்ப்ரனராக மாற்ற வேண்டும். ஒரு தொழிலை அவர்கள் முன்னெடுத்து நடத்தும் அளவிற்கு அவர்களுக்கு தகுதியும் திறமையும் வளர்க்க வேண்டும். சாதாரண கம்பெனிகளுக்கு அவர்களை வேலைக்கு அனுப்புவதில் மிகப்பெரிய குற்றமாகும். அது தவறு. அங்கே போயிட்டு அவங்க தங்களுடைய உழைப்பை தேவையில்லாத நாய்களுக்கு செலவிடுகிறார்கள். அவ்வாறு செய்யாமல் தங்களுக்கு தாங்களே உழைத்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும் அளவுக்கு அவர்களை உயர்த்த வேண்டும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை எல்லாம் இழுத்து மூடிவிட வேண்டும். அவர்கள் எல்லாம் திருடர்கள். இவ்வளவு நாள் நம்முடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு 2 கார்ப்பரேட் தலைவர் தான் வாழ்வார். நாமெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டும். அதனால் ஜனநாயகத்துக்கு வாருங்கள் எல்லோரும். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து நமது மக்களுக்கு நாமே நமது பொருளை குறைந்த வரியிலும் குறைந்த விலையிலும் பொருட்களை விற்க வேண்டும். சூரிய சக்தியை உபயோகிப்பது, ரினியூவபிள் ரிசோர்ஸஸை உபயோகிப்பது, ரீசைக்கிள் பண்ணுவது, நாட்டை சுத்தமாக வைத்திருப்பது. நான் சிங்கப்பூரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றேன். சிங்கப்பூர் மாதிரி நம்மளுடைய நாடு மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதை மக்கள் எல்லோரும் பரிசீலனை செய்து நமது நாட்டுக்கு ஏற்படும் ஆபத்தை தவிர்த்து நமது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.